அந்த சிவனே குளிர்ற அளவுக்கு 1008 கலசங்களால நம்ம காட்டுமன்னார் கோயில் சிவன் கோயில்ல 1008 கலச அபிஷேகம் நடந்தது. மொத்தம் 3 நாட்கள் 4 கால யாக பூஜைகள் நடந்து இன்னைக்கு 24ஆம் தேதி சிறப்பா இந்த 1008 கலச அபிஷேகம் நடந்தது. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளூர் வெளியூர் மக்களும் கலந்துக்கிட்டாங்க. சோழர்கள் காலத்துல மாதம் மாதம் இந்த 1008 கலச அபிஷேகம் இந்த கோயில் நடந்ததா கல்வெட்டு சான்றே இருக்கு. இது போல கலச அபிஷேகங்கள் ஊர் கோயில்கள்ல இறைவனுக்கு நடக்கும்போது ஊர்ல எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் அதிகரித்து ஊர் மக்களும் ஊரும் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம அனந்தீஸ்வரர் கோயில்ல மகா கும்பாபிஷேகம் நடந்து முதல் ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து இன்னைக்கு இந்த கலச அபிஷேகம் நடந்தது. பூஜைகள் செய்யப்பட்ட கலசங்கள்ல உள்ள புனித நீர் மூலம் சிவனுக்கு தொடர்ந்து அபிஷேகம் நடந்து அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அவருக்கு அபிஷேகம் பண்ண அந்த கலச நீரை தங்களோட வீட்டுல போய் தெளிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மக்கள் அதை சேகரித்து எடுத்துட்டு போனாங்க. கொட்டும் மழையிலையும் அவ்வளவு பக்தர்கள் சிவனை தரிசனம் பண்ண இன்னைக்கு நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. சிவனுக்கு அபிஷேகம் நடக்க ஊர்லயும் நல்ல மழை, சிவனும் குளிர்ந்தாரு, ஊரும் குளிர்ந்தது. யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊர் கோயிலுக்கு வந்தீங்க? சிவனுக்கு அபிஷேகம் பண்ணா 1008 கலசத்தை வந்து நாங்க அடுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது எல்லாமே நம்ம கோயிலுக்கு சொந்தமாவே வாங்கியாச்சுங்க. வருஷம் வருஷம் இது போல சூப்பரான நிகழ்ச்சி நடக்க போகுது. பாருங்க எவ்வளவு கலசம் இருக்குன்னு. அற்றமிழ் மாலை